ஆதிக்க வெறியும் யார் பலம் வாய்ந்தவர்கள் அப்படிங்கிற போட்டா போட்டியினால ஆணவத்தில் ஆடும் யாரையும் வேறொருவர் அழிக்க தேவையே இல்லை. ஏன்னா இந்த மனோபாவத்தால் அவங்களே அழிச்சுக்குவாங்க. அதே போல் சின்ன தீங்கு கூட மற்றவங்களுக்கு அவங்களால செய்ய அவங்களுக்கு சக்தி இருக்காது. கடவுள் இந்த உலகத்தில் வாழும் எல்லா உயிர்களுக்கும் அவரவர்களுக்கான கடமைகளை கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு உரிய கடமைகளை உணர்ந்து மதித்து கடைபிடிக்கணும். அப்போதான் அனைத்து உயிர்களும் அவங்களுக்கு இறைவன் கொடுத்த இயல்போட நலமோடும் வளமோடும் இந்த உலகத்துல வாழ முடியும். இதற்கு உதாரணமான ஒரு புராண கதையைத்தான் நாம இந்த காணொளியில கேட்க போறோம். இந்த கதையை கேட்கும்போது நமக்குள்ள இருக்கும் ஆதிக்க வெறியும் போட்டா போட்டியும் ஆணவமும் நீங்கினா நல்லது தானே. வாங்க இந்த கதையை கேட்டு நாமும் தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மொழி கதையொலியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த தளத்தில் வரும் கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முழுமையா பாருங்க, லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய நல்ல கருத்துக்களை சொல்ல மறக்காதீங்க. அப்பதான் இன்னும் மேலும் நல்ல பதிவுகளை பதிவிட எனக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். கதை கேட்கலாங்களா? இந்த உலகத்துல படைப்பு தொழிலுக்கான பொறுப்பை ஏற்றிருப்பவர் பிரம்மதேவன். ஒரு சமயம் பிரம்மதேவனுக்கு தும்மல் வந்துச்சு. புயல் வேகத்துல அவர் தும்முனாரு. அந்த தும்மலிலிருந்து சுபன் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த ஒருத்தன் தோன்றினான். இந்திரனுடைய அனுக்கிரகத்தினால சுபன் வஜ்ராயுதம் என்ற சக்தி வாய்ந்த போர்க்கருவியை பெற்றான். பின்னர் சுபன் பிரம்மதேவருடைய ஆணைப்படி பூமியில் ஒரு மன்னனாக வந்து பிறந்து வளர்ந்து பெரிய ராஜ்யத்தை ஆட்சி செய்துட்டு வந்தான். மக்கள் நிம்மதியாகவும் முறையுடனும் ஒழுங்குடனும் வாழ்வதற்கு வழிகாட்டிய முதல் மன்னன் யாருன்னு கேட்டா சுபன். பிரம்மதேவன் மற்றொரு சமயம் ஒரு நாள் தும்மிய போது ததீசி என்ற ஒருவர் தோன்றினாரு. ததீசியை ஞான ஒளிமிக்க ஒரு மகரிஷியாக பிரம்மதேவன் படைத்தார். ததீசி முனிவரை பிரம்மன் பூமிக்கு சென்று இறைவன் தொடர்பான உண்மைகளை மக்களுக்கு உணர்த்தி அவங்க தங்களுடைய கடமைகளை பொறுப்புகளை சரியா நிறைவேற்ற உதவுமாறு பணித்து ததீசி முனிவரை இந்த பூமிக்கு அனுப்பி வச்சார். சுபன் என்ற மன்னனும் ததீசி என்ற முனிவரும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து மக்களை காக்கணும் அப்படிங்கிறது அவங்க இருவருக்கும் இறைவன் விதித்த விதிமுறை. ஒரு நாள் நல்ல பௌர்ணமி இரவுல நிலா ஒளியில அமர்ந்து சுபனும் ததீசியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏதேதோ விஷயங்களை பற்றி இருவரும் பொழுதுபோக்கா பேசிட்டு இருந்தாங்க. பேச்சு சுற்றி வளைத்து அவங்கள யார் பெரியவர் அப்படிங்கிற விவாதத்துல வந்து முடிஞ்சிச்சு. அப்புறம் என்னங்க, இந்த மாதிரி விவாதம் வந்தாவே துன்பம் கூடவே வந்துடும். முனிவரை பார்த்து சுபன் சொன்னா, முனிவரே, உலகத்துல உமது வேலை மிகவும் எளிதானது. ஏதோ மக்களை சந்திப்பதும் அவர்களுக்கு உபதேசம் செய்வதும் உங்களுடைய உபசரிப்பை ஏற்றுக்கொள்வதுமாக உமது நேரமோ உல்லாசமாக கழிகிறது. ஒரு மன்னனாகிய எனது வேலையோ மிகவும் கஷ்டமானது, தொல்லை நிறைந்தது. மக்களை கட்டி மேய்த்து ஒழுங்குபடுத்துவதற்குள்ள எனக்கு போதும் என்றாகி விடுகிறது அப்படின்னு அழுத்துக்கிட்டா மன்னன் சுபன். சுபனுடைய பேச்சு ததீசி முனிவருக்கு கோபத்தை உண்டு பண்ணுச்சு. கண்கள்ல கனல் கக்க உடல் துடிக்க அவர் மன்னன் சுபனை பார்த்து, மன்னவா, இவ்வளவு ஆணவத்துடன் அகம்பாவத்துடன் நீ பேசக்கூடாது. என்னுடைய தவ வலிமையால் உன்னால் நிம்மதியாக ஆட்சி நடத்த முடிகிறது. மக்களிடையே சீலத்தையும் ஒழுக்கத்தையும் என் உபதேசத்தால் நான் வளர்த்து வராமல் இருந்தால் உன் அதிகார கெடுபிடிகளுக்கு அவங்க பணியவே மாட்டாங்க. என்னுடைய சக்தியின் பாதுகாப்புல நிம்மதியா சுகமா பொழுதுபோக்கி கொண்டிருக்கும் நீ ஏதோ உன்னுடைய பலத்தால் தான் உலகத்தில் எல்லாம் நடப்பதாக அடாவடியாக பேசுகிறாய் அப்படின்னு சொன்னார். உம்முடைய சக்தியை பற்றி நீதான் புகழ்ந்து கொள்ளணும். ஏதாவது சித்து விளையாட்டு செய்து மக்களை ஏமாற்றுவதற்குத்தான் அது பயன்படுமே தவிர ஆக்க ரீதியாக ஒரு பயனும் கிடையாது. உன்னுடைய சக்தியை நீயே வைத்துக் கொள்ளும். எனக்கு இருக்கும் அறிவாற்றலை கொண்டு நான் என் மக்களை காப்பாற்றி அவர்களுக்கு நன்மைகளை என்னால் செய்ய முடியும் அப்படின்னு ததீசி முனிவரை பார்த்து அலட்சியமா பேசினா மன்னன் சுபன். ததீசி முனிவருக்கு கோபம் எல்லை மீறிடுச்சு. ஆத்திரத்தை அவரால் அடக்கவே முடியல. இறைவனுக்கு அடுத்த நிலையில் இருக்கும் என்னை கேவலப்படுத்த உனக்கு என்ன துணிச்சல்? உனக்கு பாடம் கற்பிக்காமல் விட்டால் உன் தலை கொழுத்து போய்விடும் அப்படின்னு சொல்லியவாறே ததீசி முனிவர் தமது கையில் இருந்த கமண்டலத்தால் மன்னனின் தலையில் ஓங்கி அடிச்சார். எதிர்பாராத இந்த தாக்குதலை கண்டு மன்னன் நிலை குலைந்து போயிட்டான்.
கேவலம் ஒரு முனிவன் நாடாளும் மன்னனான என்னை கை நீட்டி அடிப்பதா? உமது வயதுக்காகவும் கல்விக்காகவும் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசலாம் என்று நினைத்தேன். உமது மரியாதையை காப்பாற்றிக் கொள்ள உமக்கு அறிவில்லை. அதனால் உமக்கு பதிலுக்கு பதில் தண்டனை கொடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டென தனது வஜ்ராயுதத்தை எடுத்து பிரயோகப்படுத்தினா. வஜ்ராயுதம் ததீசி முனிவரின் உடலை தாக்கி உணர்வை அழித்து கட்டை போல அவரை கீழே கிடத்தி விட்டுருச்சு. பல நாட்கள் ததீசி முனிவரும் மூர்ச்சையற்ற நிலையிலேயே கிடந்தாரு. அவருடைய தவ வலிமை அவரது உயிரை காப்பாற்றிட்டு இருந்தது. மெல்ல உணர்வு பெற்று எழுந்தாரு. மன்னன் சுபனை பழி வாங்கியே தீரணும் அப்படிங்கிற ஒருவித ஆவேச மனநிலை அவருக்கு ஏற்பட்டுடுச்சு. சுபனை பழி வாங்குவதுதான் தனது ஜன்ம லட்சியம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாரு. உடனே முனிவர்களுக்கெல்லாம் அதிபதியாகிய சுக்கிராச்சாரியரை நோக்கி ததீசி முனிவர் கடுதவம் செய்தாரு. ததீசி முனிவரின் தவத்திற்கு இணங்கி சுக்கிராச்சாரியார் அவர் முன்னாடி தோன்றி அவரை அன்புடன் அழைத்து, ததீசி முனிவரே, உன் மனக்கவலை என்ன அப்படின்னு கேட்டார். முனிவர் தமக்கும் சுபனுக்கும் இடையே நடந்த விவாதத்தையும் அதன் விளைவையும் எடுத்து கூறி, குரு சிரேஷ்டரே, மன்னன் சுபனுடைய ஒரே சக்தி அந்த வஜ்ராயுதம் மட்டும்தான். அந்த வஜ்ராயுதத்தை கட்டுப்படுத்தும் ஆற்றல் எனது தவ வலிமைக்கு இல்லாததால் அவன் என்னை மிகவும் எளிதாக வீழ்த்திவிட்டான். அதனால வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டாலும் நிலை குலையாத உடல் வலிமையை எனக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. சுக்கிராச்சாரியர் சொன்னாரு, வஜ்ராயுதம் என்பது தெய்வீக ஆற்றல் வாய்ந்த போர்க்கருவி. ஆற்றலை முடக்கி போடும் வலிமை என் போன்ற தவயோகிகளுக்கு கிடையாது. உங்கள் கோரிக்கையை பூரணமாக நிறைவேற்றி வைக்கும் ஆற்றல் உமையொரு பாகனான சர்வேசுவரன் ஒருவனுக்கே இருக்கு. அதனால நீங்க முக்கண்ணனை ஆராதித்து அவன் அருள் பெற்று உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். பின்னர் ததீசி முனிவர் கைலாசநாதரை சிந்தையில தியானித்து கடுந்தவம் செய்தாரு. ஈசனும் முனிவருக்கு தரிசனம் கொடுத்தார். ததீசி முனிவர் ஈசனை பலவாறாக துதித்து பிரம்மச்சரிய விரதத்தை கொண்டு கடுந்தவம் செய்து, என்னை நான் பக்குவம் செய்து என்ன பயன்? தவத்துக்கும் யோகத்துக்கும் ஆன்மீக நெறிக்கும் ஒரு மதிப்பும் இல்லை என்று ஆக்கிவிட்டான் இந்த மன்னன் சுபன். அவனுடைய மிருக பலத்தை விட என் தவ நிலை உயர்ந்தது அப்படின்னு நான் நிரூபிக்காவிட்டால் எதிர்காலத்தில் தவ ரிஷிகளே தோன்ற மாட்டாங்க. அதனால மக்களிடையே பக்தி மயக்கம் குன்றும், ஒழுக்க உணர்வும் குறையும், மனிதன் அகம்பாகவும் ஆணவமும் கொண்டு தங்களையே கூட மறந்தும் தங்களை துவேசித்தும் வரும் நிலை உருவாகிவிடும். அதை தடுப்பதற்காக வேணும் நான் சுபனை பழிவாங்கணும். வஜ்ராயுதம் உள்ளிட்ட எந்த போர்க்கருவியாலும் என் உடலுக்கு ஊறு நேராத வரத்தை எனக்கு தந்தருளணும் அப்படின்னு முனிவர் சிவபெருமானுடைய காலடியில விழுந்து வணங்கி வேண்டி கேட்டுக்கிட்டாரு. முனிவர் விரும்பியபடியே அவருக்கு வரத்தை கொடுத்துட்டு ஈசன் மறைஞ்சிட்டார். பகவானுடைய அணுகிரக பலத்தால கர்வம் மிக்கவரா மன்னன் சுபனுடைய மாளிகைக்கு வந்தார் ததீசி முனிவர். வந்தவர் கோபமாக, ஏய் மன்னா, தயார் நிலையில் இல்லாமல் இருந்த சமயம் பார்த்து என்னை நீ வீழ்த்திவிட்டாய். இனி உன்னுடைய ஆணவத்திற்கு உலகில் எந்த ஒரு மதிப்பும் இல்லை. வெறும் மிருக பலத்தை அடிப்படையாக கொண்ட உன் போர்க்கருவிகள் அனைத்துமே வெறும் குப்பைகள் தான். உன்னுடைய சக்தியை நிரூபிக்க எழுந்து வா அப்படின்னு சவால் விட்டாரு. ததீசி முனிவர் பேசியதை கேட்ட அரசன் அட்டகாசமாக சிரித்து கொண்டு தன்னுடைய இருக்கையை விட்டு எழுந்தான். சென்ற முறை நீ வாங்கிய அடியில் உயிர் பிழைத்து ஓடிவிட்டீர். இம்முறை உமது உயிர்தான் உமது உடலை விட்டு ஓடவிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மன்னன் சுபன் தமது வஜ்ராயுதத்தை ததீசி முனிவர் மீது பிரயோகித்தான். ஆவேசமாக புறப்பட்ட வஜ்ராயுதம் முனிவரின் உடலை தாக்கிய உடனேயே பொடி பொடியாக உடைந்து உதிர்ந்து விட்டது. முனிவர் ததீசியின் உடலுக்கு எந்த ஒரு ஊரும் விளையல. மன்னன் சுபன் பார்த்துட்டு திடுக்கிட்டான், திகச்சான். உலகத்திலே மட்டுமில்லாம தேவலோகத்திலும் வஜ்ராயுதத்துக்கு நிகரான பேராயுதம் கிடையாது. அத்தகைய பேராயுதமே முனை மழுங்கி உடைந்து நொறுங்கி விட்டது என்றால் இனி எந்த போர் கருவிக்கு தான் ததீசி முனிவரை அழிக்கும் வலிமை உண்டு அப்படின்னு யோசிச்சான். முனிவர் அண்ட மதிர சிரிச்சாரு. ஏ மன்னா, இப்போது நான் நினைத்தால் உன்னை தோஷம் செய்து போட முடியும். போனால் போகிறது என்று உனக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன். இனியாவது
புத்தி தெளிந்து என் தவ வலிமைக்கு மதிப்பு செய்து அடிபணிய முயற்சி செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. மன்னன் சுபன் வெக்கத்தாலும் துக்கத்தாலும் தலை தாழ்ந்தான். அவனுடைய எண் சான் உடம்பும் அவமானத்தால ஒரு சானாக குறுகி போச்சு. ததீசி முனிவரை பழிவாங்காது இந்த உலகத்தில் வாழ்வதா அப்படின்னு மன்னனுக்கு எண்ணம் ஏற்பட்டுச்சு. மன்னன் சுபன் உடனே காட்டுக்கு போனா. பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனை மனத்திலே தியானித்து கடுமையான தவம் புரிய தொடங்கினான். அந்த மாதவனும் மன்னனின் தவத்துக்கு மெச்சி அவன் முன்னாடி வந்து தரிசனம் கொடுத்தாரு. மன்னனே, உமது குறைதான் என்ன அப்படின்னு மகாவிஷ்ணு கேட்டாரு. மன்னன் சுபன் மகாவிஷ்ணுவின் அடிபணிந்து, பிரபோ, ததீசி முனிவரின் கொட்டத்தை அடக்க வகை செய்யணும். ததீசி முனிவரை விட அதிகமான தவ வலிமை எனக்கு வேணும். இனி அவரோட ஆயுதங்கள் வைத்து போராடுவதில் பயனில்லை. தவ வலிமை வைத்துத்தான் போராடணும். நான் வாய் திறந்து என்ன சாபம் கொடுத்தாலும் அது பலிக்கணும். அந்த விதத்துல அனுக்கிரகம் புரியணும் அப்படின்னு தாழ்மையோட கேட்டுக்கிட்டான். மன்னா, மனிதனுடைய ஆசைக்கும் ஆற்றலுக்கும் ஒரு எல்லை இருந்தாகணும். அளவுக்கு மிஞ்சி எதுவுமே நஞ்சாகிரும். அப்படி இருந்தாலும் இந்த நேரத்துல நான் செய்யக்கூடிய உபதேசம் உன் மனதில ஏறவே ஏறாது. என்னை நினைத்து உடலை வருத்தி நீ தவம் செய்தமையால நீ கோரிய வரத்தை கொடுக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அதனால நீ கோரிய வரத்தை நான் உனக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு மறைஞ்சிட்டாரு. வரம் பெற்ற கர்வத்தில் சுபன் காட்டுல ததீசி முனிவரை தேடி அலைஞ்சான். அதே காட்டுல மற்றொரு இடத்துல ததீசி முனிவரினுடைய பர்ணசாலை இருப்பது அவன் நினைவுக்கு வந்துச்சு. வேகமாக அவருடைய பர்ணசாலையை நோக்கி சுபன் போனான். அப்போ ததீசி முனிவர் பர்ணசாலையின் வாசல்ல தியானத்துல அமர்ந்திருந்தார். அவருக்கு முன்னால் சென்று நின்ற சுபன் அகம்பாவ குரலில், ஏ சந்நியாசி, கண்களை திற அப்படின்னு சத்தம் போட்டான். ததீசி முனிவரும் திடுக்கிட்டு கண்களை விழிச்சு பார்த்தாரு. தமக்கு எதிரே கோபாவேசத்துடன் நின்றிருக்கும் சுபனை கண்டு ஆச்சரியப்பட்டாரு. பிறகு ஏளனமா சிரிச்சுக்கிட்டே, ஏ மன்னா, வஜ்ராயுதமே தவிடு பொடியாகிவிட்ட பிறகு வேறு எந்த ஆயுதத்தை நம்பி என்னிடம் மல்லிட வந்திருக்கிறாய் அப்படின்னு கேட்டார். அவருடைய கேள்விக்கு வெறும் வார்த்தைகளால பதில் சொல்லாம செயல் மூலமா தனது வலிமையை காண்பிக்கணும் அப்படின்னு சுபன் நினைச்சா. ததீசி முனிவரின் கையில் இருக்கும் கமண்டலம் தான் பார்வையில் அவனுக்கு பட்டது. அந்த கமண்டலம் நாகப்பாம்பாக மாறணும் அப்படின்னு சுபன் சபிச்சான். அது உடனே பாம்பாக மாறி முனிவரின் கையை விட்டு நழுவி படம் எடுத்து ஆடத் தொடங்கியது. திகைப்பினாலும் வியப்பினாலும் முனிவருக்கு வாயெடுத்து போய்விட்டது. ஒரு நொடியில் அவர் சுபனின் புதிய ஆற்றலை தெரிஞ்சுக்கிட்டார். சுபனுடைய நோக்கமும் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சுபன் முந்திக் கொள்வதற்குள்ள அவனை அழித்து விட்டால் அல்லாது நாம் தப்ப முடியாது அப்படிங்கிறத முனிவர் உணர்ந்து கொண்டாரு. உடனே அவர் சுபனை பார்த்து, இவன் ஒரு பூண்டாக மாறிவிட வேண்டும் அப்படின்னு சாபம் கொடுத்தார். அதே சமயத்தில் சுபனும் வாய் திறந்து, இந்த ததீசி முனிவர் ஒரு புழுவாக மாறிடணும் அப்படின்னு சாபம் கொடுத்தான். இரண்டு பேருடைய சாபமும் பழிக்க தொடங்கியது. சுபன் ஒரு பயனற்ற பூண்டு செடியாக மாறிட்டான். ததீசி முனிவரும் கேவலமான ஒரு மண்புழுவாக மாறிட்டார். வெறும் ஆதிக்க போட்டியால, ஆணவத்தால சுபனும் ததீசி முனிவரும் அவங்களுக்கு கிடைத்தற்கரிய மானிட பிறவியை தாங்களாகவே அழித்து கொண்டு மிகவும் கேவலமான பிறவிகளாக உருமாறிட்டாங்க. என்னங்க, கதையை கேட்டீங்களா? பிரம்மன் படைத்த படைப்பில் ததீசி முனிவரும் சுபனும் எவ்வளவு ஒரு உயர்ந்த அற்புதமான படைப்புகளாக இருந்தாங்க. அவர்களுடைய இழிந்த குணத்தால எப்படி கேவலமான பிறவிகளாக மாறிட்டாங்க பார்த்தீங்களா? இறைவனுடைய படைப்பில் எல்லோருமே நல்லவர்களாக தான் படைக்கப்படுறாங்க. ஆனால் அவங்க வாழும் வாழ்க்கையில் அவரவருடைய எண்ணங்களும் செயல்களும் தான் அவங்கள வளமாக வாழ வைக்கும். இல்லைன்னா இப்படித்தாங்க இருக்கும். இன்னும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.